அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் 46,000 கோவில், 46,000 temples managed by TNHRNCE. In 1985, TNHRNC had 5,25,000 acres. In 40 years, TNHRNC has lost 1 lakh acres. Right now we have 4 lakh acres. தமிழ்நாடு அரசு 1,25,000 ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்கார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் மட்டும் இல்லை கொடுங்க, பந்தளத்துல கொடுங்க கேட்கிறாங்க. இது ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டுல 1,25,000 ஏக்கர் காணாம். 20ஆம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸுக்கு வந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா, 5 ஏக்கர் தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, இங்க நான் கட்டிக்கிறோம். அதையும் திருடவா? அது 1,25,000 ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து 5 ஏக்கரையும் திருடலாம். அன்பு சொந்தங்களே, இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும். நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வி நம்ம கேட்கிறோம். கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா, இங்க இருக்கக்கூடிய அரசா, அதில் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியால் பாருங்க. இன்னைக்கு கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது, தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆகாது, தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ரிவ்யூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலை செய்யறது? ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நீங்க போட்டிருக்கக்கூடிய அபிடவிட்டா மாற்றிட்டு, சுப்ரீம் கோர்ட்ல 2018, 17, 16 இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட்டா மாற்றணும். பிரதமர் தேவஸ்தானம் போர்டு இங்க என்ன அபிடவிட் கொடுத்திருக்கிறீங்களோ அதை உச்ச நீதிமன்றத்துல மாற்றுங்க. சேர்ந்த அபிடவிட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. If you want to do genuine justice to Lord Ayyappa, if they have to serve Lord Ayyappa, if they have to really surrender themselves to Lord Ayyappa, they are duty bound to change the affidavit that is presented in front of the Honorable Supreme Court of our country. அதை செய்யாம 20ஆம் தேதி பந்தளத்தில் எதற்காக கூட்டத்தில் போட்டேன். இதுல இருந்து நமக்கு தெரியும், எனக்கு பிரதமர் தேவஸ்தானம் போர்டு வெளியே பேசும் பொழுது அவங்க மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். தேவஸ்தானம் போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி வரும்போதுதான் மாற்றி பேசுவாங்க. இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாற்றி பேசுவது அபிடவிட்ல சொல்லுவோம், நாங்கள் 10 வயதிலிருந்து 50 வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிடவிட்டை நீங்க போடுங்க. நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள் நேற்று, நீங்க ஐயப்பனுக்காக வேலை பார்க்கறீங்க. அதெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம், ஐயப்பனை காத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. 2011-12 மாஸ்டர் பிளான் என்ன சொல்றாங்க, 148 கோடி ரூபாய் ஐயப்பனுக்கு நாங்க செலவு பண்ணிருக்கோம். ஐயப்பனை பார்க்க போகும் பொழுது ஒரு ரோடு, ஒரு பிரிட்ஜி, ஒரு கான்கிரீட் இதெல்லாம் போட்டு ஐயப்பனுடைய கணக்கு எழுதி போறாங்க. ஆனா ஐயப்பன் மட்டுமே சபரிமலையினுடைய வருமானத்தை பாருங்க. 2024-25 சபரிமலையினுடைய வருமானம் 447 கோடி, 2023-24 360 கோடி, 2022-23 301 கோடி. கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டுமே சபரிமலையினுடைய வருமானம் 1300 கோடி ரூபாய். சபரிமலையினுடைய வருமானம் 100 கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோவில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பிரிவுறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே இருக்கல 1000 கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு செலவு பண்ணுவோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் 2021 திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, DMK government in 2021 said, when we come to power, we will spend 1,000 crore for renovation of Hindu temple. Till now, they haven't even spent 100 crore after 4 years in power. அந்த 1000 கோடி இங்கே அதே 1000 கோடி விஜயம் சொல்றார். அந்த குளோபல் முருகா கான்பரன்ஸ், இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ். எப்படி 2 திருடர்கள், ஒரு பிக் பாக்கெட்ல கையில இவரு, இன்னொரு பிக் பாக்கெட்ல அவரு, எப்படி 2 நபர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்ல தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்துல துவாரபாலகம், நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவாரபாலத்தின் மேல இருக்கக்கூடிய தங்கம், அது சென்னைக்கு வருது. அதை திருத்தி கொண்டு வருவதற்காக
42 கிலோ 800 கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு வேப்பம் பார்க்கும் பொழுது 38 கிலோ 200 கிராம் இருக்கு. அதுல 4 கிலோ 540 கிராம் அதுல காணும். உங்களால் ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகனை காப்பாற்ற முடியல, அவனுடைய தங்கத்தை கண்காணிக்க முடியல, அந்த 4 கிலோ பார்த்துக்க முடியல. நீங்கள் எங்களுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்துக் கொள்வது என்று பாடம் எடுத்துக் கொள்கிறீர்கள். கேரளத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டும். நம்ம எல்லோருமே ஐயப்பனுடைய பக்தர்களாக இங்கு வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற அளவையெல்லாம் தாண்டி போட்டு நின்று கொண்டிருக்கின்றோம். அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும். இது அரசியல் மேடை அல்ல. அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இருந்தும் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும். கோவில்கள் அரசு பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை கோவிலில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், 2 வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியலை தூக்கிட்டு போயிட்டு இருக்கார். புதுக்கோட்டை பக்கத்துல ரோட்ல இருக்கிற மக்கள் பிடிச்சிடறாங்க, எங்க உண்டியல் எடுத்துட்டு போறீங்க? இல்லைங்க, கோயில் உண்டியல் எடுத்துட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பாக்குறாங்க. அப்பதான் அவர்களுக்கு தெரியுது, அந்த கோயில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காரன் தான் 10 வருஷமா உண்டியல் வச்சு வர்ற பணத்தை சைல் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்துல கேரளாத்துல பல இடத்துல நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாம் கட்டி கேட்க வேண்டிய கடமை நம்முடையது. அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். அதை தாண்டி இன்னைக்கு விஜயன் அவங்க சொல்றாங்க, ஏதோ அரசு ஐயப்பனுக்கு பணம் கொடுக்கிறோம், நான்கு பிரமுகர் தேவஸ்தானம் பணம் கொடுக்கிறோம், எல்லாரும் நடக்கிறோம், நாங்க பணம் கொடுக்கிறதுனால ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் வந்தது, அதனால எல்லோரும் வர வேண்டும் என்கிற வாதத்தை வைக்கிறாங்க. நமக்கு தெரியும், இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 290A இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிகல், ஒரு அமெண்ட்மெண்ட் இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு. ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கிறவங்களுக்கு தெரியும், கேரளால பிரபஞ்சோட ஒரு பக்கம் இருக்கு, கொச்சி இருக்கு, இரண்டையும் கம்பைன் பண்ணும் பொழுது அன்னைக்கு அட்வைசர் டு தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் திரு VP மேனன் அவர்கள் தலைமையில ஒப்பந்தம் போடுறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, 2 பிரின்சிபல்ஸ் கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க. அதனால அரசு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு 51 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று 1949 போடப்பட்ட